வணக்கம். ஸ்பீல்பர்க் உருவாக்கின ஐகானிக் படம் ஜுராசிக் பார்க். இந்த செகண்ட் பார்க் லாஸ்ட் வேர்ட்லாம் பார்த்துட்டு எங்கள் ஏரியாவில் நடந்து வரும்போது ரோட்டில் நிறைய எருமாடெலாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சா, எல்லாமே பார்க்க டைனோசர் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண படம். 2 பார்ட்டுக்கு மேலே ஆளை உங்கடா சாமி அப்படின்னு ஸ்பீல்பர்க்கே ஒதுங்கிட்டாலும் அதை வச்சு சமாளிக்க பார்த்துட்டே தானே இருக்காங்க. ஸோ அதோடைய சமீபத்திய விளைவு தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். ஆல்ரெடி வந்து ஜுராசிக் வேர்ல்டே ஒரு ரீபூட் தான். முதல் படம் மட்டும் நல்லாயிருக்கும். இது அதுக்கே ரீபூட் மாதிரி போல் அதே யூனிவர்ஸில், பட் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சீக்வல். பட் டைனோசர்ஸ் வருது, மனுஷங்க அதை போய் தேவையில்லாமல் சீண்டி வர்றாங்க, அது துரத்துது, இவங்க ஓடுறாங்க, எல்லாமே இந்த படத்தையும் கண்டினியூ ஆகுது. வேறு ஏதாவது விசேஷமாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் 2008 ஒரு தனித்தீவில் டைனோசர்ஸோட டிஎன்ஏவெல்லாம் வச்சு கிராஸ் பிரீட்லாம் உருவாக்க ஒரு பெரிய டீம், பிரம்மாண்டமான லேப்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உருவாக்கின டீரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான வினோத டைனோசரை தப்பிச்சு அந்த இடத்தையே அதகலம் பண்ணி அழிக்க பார்க்குது. ஸோ அந்த தனித்தீவை தனியாகவே விட்டுட்டு இவங்க எல்லாரும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அது அபேண்டன்ற மாதிரி ஆயிடுச்சு, அங்கே போகக்கூடாதுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டும் சொல்லிடுறாங்க. டைனோசர்ஸ் மனுஷங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில் எனக்கு படம் ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ பூமியோட சூழல் கெட்டு போனதுனால டைனோசர்ஸ் மாதிரியான ப்ரீ ஹிஸ்டாரிக் உயிர்களால் இங்கே தாக்கு பிடிக்க முடியல. மக்களுக்கு கூட பலவிதமான வியாதிகள் இருக்குது. ஸோ மக்களுடைய வியாதிகளை க்யூர் பண்ணணும் அப்படின்னா உயிரோட திரியிற டைனோசர்ஸ் கிட்டேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து அதில் மருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த ஆபத்தான வேலையை செய்ய ஒரு டீமை ஸ்கார்லெட் ஜோஹான்சன் தலைமையில் ரெடி பண்ணுறாங்க. இவங்க குறிப்பிட்ட சில வகை டைனோசர்ஸ் தேடி ஒரு தீவுக்கு போகிறாங்க. அதை முதல்ல பார்த்தோம், அந்த தீவுக்கு தான் போகிறாங்க. இந்த ஆபத்தான பயணம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரீபர்த். ஏதாவது ஒரு டேரக்டர் எங்கேயாவது நல்ல படம் எடுத்துகிட்டா போதும், இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருந்தாலுமே கூட உடனே அவரை கூப்பிட்டு வச்சு எங்கள் ஃப்ரான்ச்சைஸை டெவலப் பண்ணுங்கன்னு இந்த பெரிய ஸ்டுடியோஸ்லாம் மடக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஸ்டுடியோஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, வியாபாரம் நோக்கம் இருக்கும், அதை நோக்கி இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்படும். கிட்டத்தட்ட இந்த படத்தில் வர மாதிரி இந்த கார்பரேட் கம்பெனி டீம் அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபிலிம் மேக்கருடைய சிக்னேச்சருங்கிறது இந்த மாதிரியான ஃப்ரான்ச்சைஸ் படங்களில் பெருசாக இருக்காது. அப்படி தான் இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரும் பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு 3 ஆக்ஷன் பீசஸை நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காரு. பிரம்மாண்டமான மான்ஸ்டர்ஸ், அற்புதமான சிஜி, கிராண்டான மியூசிக், பரபரப்பான ஆக்ஷன், லிஸ்ட் ஆஃப் நடிகர்கள், ஒரிஜினல் ஜுராசிக் பார்க்கோட நாஸ்டல்ஜியானு கிராஃப்டாக ஒரு டிபிக்கல் ஹாலிவுட் பிளாக் பஸ்டருக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. அதாவது இந்த ஏஜில், இந்த காலத்தில் எடுக்கப்படுற டிபிக்கல் ஹாலிவுட் பிளாக் பஸ்டர் நான் சொல்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் படம் பார்த்தது ஸ்கார்லெட் ஜான்சனுக்காக மட்டும்தான். அந்த வகையில் ஓரளவுக்கு ஓகே படம் அப்படின்னு சொல்லலாம். மஹர்ஷாலா அலி, ஜானத்தன் பெய்லி, ரூபர்ட் ஃப்ரெண்டுன்னு மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் ஓகே தான். இது தவிர டிசைனாக பல டைனோசர்ஸை நடக்கவும் நடிக்கவும் வச்சுருக்காங்க. அதுவும் சொல் பேச்சை கேட்டு நல்லாவே நடிச்சிருக்குங்க. இந்த படத்துடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்னா 4 சண்டை காட்சிகள் மட்டுமே. ஒவ்வொரு வகையான டைனோசர் கிட்டேருந்து இவங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணுற சீன்ஸ், அந்த ஆக்ஷன் செம்மையாக படமாக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், ஆகாயம்ங்கிற ரேஞ்சில் வேறு இடங்களுக்கு போகிறாங்க. தனியாக ஒரு ட்ராக்கில் வேற ஒரு ஃபேமிலியும் அதே ஐலேண்டில் மாட்டிக்கிறாங்க. அங்கே சில ஃபன்னியரான மூமெண்ட்ஸும் டீரெக்ஸ் கிட்டேருந்து இவங்க தப்பிக்கிற ஒரு சீனும் நல்லா இருந்தது. 90 மினிட்ஸ் படமாக இருந்திருந்தா இந்த 4 சீக்வன்ஸ் மட்டுமே 1.25 மணி நேரம் ஓடி இருக்கும். பெருசாக படம் போர் அடிச்சிருக்காது, டக்குன்னு முடிச்சிருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரைக்கும் இந்த படம் ஓடுதா. ஸோ நம்மளை ஆன் அண்ட் ஆஃப் தான் என்கேஜ் பண்ணுது. இந்த ஆக்ஷனை தாண்டியும் அதனால் படம் சுமார் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஒரு மிஷன், அதுக்குன்னு டீம் அசம்பிள் பண்ணுற வில்லை, அவனுக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கும். டீமில் ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ ஆவாங்க. இதில் கண்டிப்பாக ஒருத்தர் பப்பில் லோக்கலாக ஒரு ஹேங் அவுட் பாரில் அங்கே வந்து சீட் ஆடிக்கிட்டோ, போக்கர் ஆடிக்கிட்டோ, சரக்கு அடிச்சுக்கிட்டே செம்ம ஸ்வாகோட இன்ட்ரோ ஆவார். இந்த டீமில் முதல்ல இவங்கெல்லாம் காசுக்காக வந்தாலும் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. கடைசியில் வில்லனை இவங்க கண்டிப்பாக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டீமுக்குள்ளே எய்தர் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ண ஜோடி ஹீரோ ஹீரோனாக இருப்பாங்க, திரும்ப ஒன்றா சேருவாங்க. இல்லைனா வெளியில் ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த சோகத்தை மறைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறதுக்குன்னு வந்திருப்பாங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே இன்னும் கூடுதலான கிளிஷேக்கள் நிறைஞ்ச ரைட் அவுட் ஆஃப் த பிளே புக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரீபர்த். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் ட்ரெஷர் அண்ட் படமும் எடுக்கலாம், ஹைஸ்ட் படம் எடுக்கலாம், ஏன் நம்ம ஊரில் ஜெயின் மாதிரியான ரெஸ்கியூ மிஷன் படம் கூட எடுக்கலாம். இப்படியான சுமார் ரைட்டிங்கு முக்கியமான காரணம் ரைட்டர் டேவிட் கோயப் தான். மனுஷன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் தெரியுமா? அவரை பற்றிலாம் நான் இப்படி பேசுகிற சிச்சுவேஷன் வருதுன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு புராதான ஸ்கிரிப்டை ரொம்ப லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அப்படியே உள்ளே வச்சிருக்காரு. எல்லாமே 2K கிட்ஸை நம்பி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் தட் செட், ஒருவேளை நான் சொன்ன அந்த டெம்ப்ளேட் படங்களை நீங்கள் பார்க்காத ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க்காக வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் ஒரு சுமாரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் திரைப்படம். குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காகவே பிளட்ஷெட்லாம் இல்லாமல், இந்த மெச்சூர்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் ஹாலிவுட்டை அடிச்சிக்கவே முடியாது. மற்றபடி இது ஒரு ஓகேவான படமே. பழைய கதையை புது டெக்னாலஜி எடுத்துருக்கிற மற்றும் ஒரு படம். தமிழ் டப்பிங்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷில் 3D வெர்ஷனில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அதுக்கு சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு.